வணக்கம் நண்பர்களே. ஒரு நப்பாசை, ஒரு விஷுவல் திங்கிங் அப்படின்னா என்ன? நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல நினைக்கக்கூடிய ஒரு காரியத்தை, செயலை நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு விபரீத கற்பனை பண்ணி பார்க்கறது. இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட அவங்க சீடர்கள் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, சாமி, அடுத்த முறை கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் போது மனுஷனுடைய மனசுல பேராசை, பொறாமை, கோபம், இது துக்கம், துயரம், அடுத்தவன் பொருளை அபகரிக்கணும்ன்ற எண்ணம், இது இல்லாம மனுஷனை படைச்சா எப்படி இருக்கும்? ராமகிருஷ்ணர் பளிச்சுன்னு சொல்றாரு, இறைவனோடது படைப்புல நல்ல இயல்பு கெட்ட இயல்பு ரெண்டையும் சேர்த்துதான் அவர் படைக்கிறாரு. ஏன் தெரியுமா? மனுஷன் போராடணும், இந்த துர்குணங்களோடு போராடணும், பொறாமையோடு போராடணும், கோபத்தோடு போராடணும், பேராசையோடு போராடணும், ஜெயிக்கணும். லைஃப் இஸ் அ பிளே கிரவுண்டு. சுவாமி விவேகானந்தா, லைஃப் இஸ் அ பேட்டில் கிரவுண்டு. பிளே கிரவுண்டுங்க, இது ஒரு விளையாட்டு. ஃபுட்பால் மாதிரி. ஃபுட்பால் மேட்ச்ல ஒரே ஒரு டீம் மட்டும் இருக்கு, அப்போசிங் டீம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இவனே போய் கோல் போட்டுக்கிட்டே இருந்தா அது ரசிக்குமா? சுவாரஸ்யமாக இருக்குமா? பால் இவன் கையில் இருக்கணும், இவன் காலில் எத்தணும், அது அவன் பிடுங்கிறதுக்கு இன்னொரு டீம் வரணும், அப்புறம் அவங்க ஜெயிக்கணும் அல்லது இவன் ஜெயிக்கணும். போராட்டம் இருக்க வேண்டும் வாழ்க்கையில். போராட்டம் இருந்தால்தான் பொறாமையோடும் கோபத்தோடும் பேராசையோடும் துக்கத்தோடும் துயரத்தோடும் அடுத்தவன் பொருள் அபகரிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வருது பாருங்க, அதோட மனுஷன் போராடணும். அப்படி போராடினாதான் ஜெயிச்சு மனசை பண்படுத்த முடியும். முயற்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அங்கதாங்க இடம் இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிருஷ்டி சுவையற்றதாகிவிடும். அம்மா சாம்பார் வைக்கும் போது காரம் இல்லாம, உப்பு இல்லாம, புளிப்பு இல்லாம ஒரு சாம்பார் வைக்கிறாங்கன்னா வாயில வைக்க முடியுமா? அப்படித்தான் சிருஷ்டி ஆகிரும். அதனால போராட்டம் இருக்கணும். அந்த போராட்டத்துல தோல்வி வரலாம். தோல்வியை ரசிக்க வேண்டும். சுவாமி விவேகானந்தா, failures are the beauty of life. தோல்வி என்பது வாழ்க்கையின் அழகு. ஏன்னா தோத்தாதான் இவன் திரும்பவும் தனக்கு அதிகமான ஒரு பலத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவான், ரிஃபைன் பண்ணிக்கிடுவான், தன் மனசை பண்படுத்துவான், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை சேர்த்துக்குவான், போராடுவான். யாரோட? பொறாமையோட, பேராசையோட, கோபத்தோட, துயரம், துக்கம், அடுத்தவன் பொருள் அபகரிக்கணும்ன்ற எண்ணம், போராடி ஜெயிக்கணும். இதுதாங்க வாழ்க்கை. போராட்டம் தான் வாழ்க்கை. வணக்கம்.